வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு 4 தக்காளி தேவை. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிண்ணத்தில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வாயில் வெங்காயம் கடிப்படையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றின தக்காளி விழுது அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். நமக்கு இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரை நல்லா கொதி வரணும். இப்போ இதை கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பவுடரும் நமக்கு தேவையில்லை, தனி மிளகாத்தூள் மட்டும் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூளோடு சேர்த்திட்டு நல்லா இது கொதி வரணும். கொதி வரதுக்கு நல்லா ஒரு மூடி போட்டுருவோம். 5லேருந்து 7 நிமிஷம் வரையில் நல்லா இது கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு கரெக்டான பதத்தில், கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கும் இந்த தக்காளி சாம்பார். இப்போ லாக்டவுன் டைமாக இருக்குது. ஸோ நம்ம வெளில போக முடியாது, கடையெல்லாம் க்ளோஸில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு வழக்கமாக சட்னி செய்கிறத விட இந்த போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இதுக்கு அதிக பொருள் தேவைப்படாது, அதிக டைம் தேவைப்படாது. நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 2 தோசை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சாம்பார், அதுவும் தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு சூப்பராக, அது பயங்கர டேஸ்ட்டில் பயங்கர வாசனையோடு இந்த சாம்பார் ரெசிபி நம்ம செஞ்சாச்சு. இதுக்கு புதுசாக செஞ்ச இட்லி மாவோட இட்லி ப்ளஸ் தேங்காய் சட்னி இந்த தக்காளி சாம்பாரோட தொட்டு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா ப்ளைன் ஊத்தப்பம் தோசைக்கு இந்த சட்னி ப்ளைனாக இருந்தால் போதும். இந்த சாம்பார் தக்காளி சாம்பார் உங்களுக்கு ப்ளைனாக போதும், சட்னி எதுவுமே தேவையே இல்லை. இட்லிக்கு மட்டும் அந்த ஒயிட் தேங்காய் சட்னியோடு நீங்கள் இதை கலந்து சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் மேலால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக அது வீட்டில் இருக்க பொருள் வச்சு குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சாச்சு. வாசனையான சாம்பார் ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சாம்பாரை கிண்ணத்தில் மாற்றிட்டு சர்விங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளேட்டில் இட்லி, ஒயிட் சட்னி இந்த தக்காளி சாம்பாரோட கலந்து சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.